ஸ்பார்க் 2024ல தமிழ்ல தியேட்டர்ல வெளிவந்த ஒரு காமெடி ஹாரர் த்ரில்லர் மூவி. ஈகே முருகன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தமன் குமார், ஸ்வேதா, பிளாக் பாண்டி மற்றும் பல இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்தரலாம். படத்துடைய ஹீரோ அவங்களுடைய ஃப்ரெண்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியா ஊர் சுத்திட்டு இருக்காங்க. ஹீரோ ஹீரோயின் ஒரு கோயில்ல பார்க்குறாங்க. அந்த கோயில பார்க்கும்போதே லவ் ஏற்பட்டுருது. அப்படி இப்படி அடிச்சு புடிச்சு ஹீரோயின் அப்படியே லவ்வ ப்ரொபோஸ் பண்றாங்க. ஹீரோ, ஹீரோயின் 2 பேரும் லவ் பண்றாங்க. இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிருது. உடனே அவங்க வீட்லயே சம்மதம் தெரிவிச்சுடுறாங்க. ஒரு வழியா நிச்சயதார்த்தம் அப்படின்ட்டு எல்லாம் நடந்துருது. இப்ப இவங்க 2 பேரும் ஒரு நாள் ஒரு பார்க்குக்கு போறாங்க. அந்த பார்க்ல பார்த்தா பேய் இருக்குது. அந்த பேய் இவங்க 2 பேத்து உடம்புக்குள்ள பூந்துக்குது. 2 பேய். இந்த 2 பேயும் அவங்க 2 பேத்துக்குள்ள ஆளான ஒருத்தர் உடம்புக்குள்ள பூந்துக்குது. இப்ப அந்த பேய்க்கு ஒரு குறிப்பிட்ட நிறைவேறாத ஆசை இருக்கு. அந்த ஆசைய இவங்க 2 பேர் உடம்புல பூந்து நிறைவேற்றிருக்கும். இப்ப இறுதியில அந்த பேயோட ஆசை என்ன? அப்படி அந்த பேயோட பிளாஷ்பேக் என்ன? இப்ப அந்த பேய்கிட்ட இருந்து நம்ம ஹீரோ, ஹீரோயின் எப்படி விடுபடுறாங்க? இறுதியில என்னாச்சு? அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஆன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே படத்துடைய ஹீரோயின் அவங்களுடைய ஆக்டிங் செம்மையா இருக்கு. ஏன்னா அவங்களுடைய கேரக்டர் சூப்பரா எழுதி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பிளாக் பாண்டி அவங்களுடைய காமெடி ஓரளவுக்கு எடுபட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அப்படியே லவ் அப்படின்ட்டு அப்படியே ரகலம் ஜாலியா சுத்தம் அப்படின்ட்டு அப்படியே கொண்டு போயிடறாங்க. அது ஓரளவுக்கு ரசிக்க வைக்குது. ஹீரோ ஹீரோடைய கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு எடுபடுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா இவரு ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்கறது பேச லவ் பண்ணுவா அப்படின்ட்டு ஓரளவுக்கு நம்மள ரசிக்கிற மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஆமா அவங்களுடைய மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பாண்டியன் குப்பன் இவங்களுடைய சினிமோகிராஃபி கேமரா சூப்பரா கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு ஹாரர் மூவிக்கு என்ன தேவையோ அந்த எஃபெக்டை கொடுத்துருக்காரு. அந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே ஸ்டோரி தான். ஏன்னா இது மாதிரியான ஸ்டோரி ஏகப்பட்ட படத்துல வந்துருச்சு. பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லவ் சொல்றாங்க, செகண்ட் ஹாஃப்ல ஆவி ஆத்மா அப்படின்ட்டு நம்மளை ஓரளவுக்கு பயமுறுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. பயமுறுத்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா பயம் நமக்கு எதுவுமே வரல. ஏன்னா இது மாதிரி கதைகள் நம்ம ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் பார்த்துருக்கோம். அது ப்ரெடிக்டபிள் அதே சீன்ஸ் தான். இது மாதிரி செகண்ட் ஹாஃப்லாம் ஆவி பயமுறுத்துறது அப்படின்ட்டு படத்துல ட்விஸ்ட் அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல. போர் அடிக்குது. நிறைய சீன்ஸ் பார்த்து பழக்கப்பட்ட சீனாவே இருக்கு. இந்த படத்த ஃபேமிலியோட பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்துல அந்த மாதிரி எதுவுமே இல்ல. முதல்ல இந்த படம் சூப்பரா சும்மா இருக்குன்னா, இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சுக்கணும்னு தான் நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிலீஸ் உங்கள் குறிப்பா